எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். நம்ம சேனலில் பழமையான ஸ்தலங்களும் அதனுடைய வரலாற்று செய்திகள் எப்படி போகணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது ஆழ்வார்களால் மங்களாசனம் செய்யப்பட்ட பெருமாளின் 108 திவ்ய தேசங்களில் இத்தலமானது 64வது திவ்ய தேசமாகும். தொண்ட மண்டலத்தில் உள்ள 22 திவ்ய தேசங்களில் இத்தலம் ஒன்று. ஆமாங்க, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்ரீ யோக நரசிம்மர் கோயில் சோளிங்கர். இந்த கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயிலை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து என்னுடைய பதிவில் நீங்கள் பார்க்கலாம். திருமாலின் தச அவதாரங்களில் மிகவும் சிறப்பானதும் தனித்துவமானதுமான அவதாரம் நரசிம்ம அவதாரம் தான். இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளான். அசைக்க முடியாத பக்தி மற்றும் நம்பிக்கை உடைய பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு தெய்வம் ஓடி வரும் என்பதை உலகம் அறிய செய்த அவதாரம் இந்த அவதாரம். நாளை என்ற சொல்லே தன்னிடம் கிடையாது என பக்தர்கள் வேண்டிய உடனேயே வந்து அருள் செய்யக்கூடிய தெய்வமாக நரசிம்மமூர்த்தி விளங்குகிறார். நரசிம்மர் எப்படி உக்கரமூர்த்தியாக இரண்யவதம் செய்தாரோ அதே போல பக்தரிடத்து கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடியவர். நரசிம்மர் என திருநாமத்தை சொல்லும் போதே தனி தைரியமும் உத்வேகமும் நமக்குள்ள வந்துடும். பிரகலாதன் திருக்கோவில் வணங்கிட்டு இப்போ நம்ம மேலே ஏற தொடங்க வேண்டியதுதான். சோளிங்க நரசிம்மரை பார்க்க ஏறலாம். இந்த சோளிங்க தலத்தில் 500 அடி உயரத்தில் உள்ள கடிகாசலம் என்ற பெரிய மலையில மீது மூலவர், அதன் அருகே சிறிய மலையில சங்கு சக்கரத்துடன் ஆஞ்சநேயரும் கீழே உற்சவரும் அருள் பாலிக்கின்றார்கள். பெருமாள் தரிசனம் முடித்துவிட்டு பக்தர்கள் ஆஞ்சநேயர் தரிசிப்பது வழக்கம். இத்தலத்தில் ஒரு கடிகை, அதாவது 24 நிமிடம் இருந்தாலே மோட்சம் என்பது ஐதீகம். பாருங்க எவ்வளோ குரங்கு இருக்கு பாருங்க. இப்போ நம்ம 100வது படிக்கிட்டு வந்திருக்கோம். இது 200வது படிக்கட்டு வந்திருக்கோம். இப்போ கொஞ்சம் டீப் ஆயிடுது படிக்கட்டு. தெரியாத பாருங்க, சூப்பரா யாருமே தெரியாத பாருங்க. குறைஞ்சுதான் ஒரு 425 படிக்கட்டு ஏறணுன்னே அடுத்த டீப்பாக ஏறுது பாருங்க. நல்லா 1000மா செங்குத்தாக ஏறுது பாருங்க படிக்கட்டு. தாண்டி இருக்கோம், இங்கேருந்து டீப்பாக இருக்கு. மூணு பேர் தூக்குறாங்க.
இப்போ 600 படிக்கிட்டு வந்துட்டோம். இந்த மண்டபம் கொஞ்சம் கடையெல்லாம் இருக்கு. அடுத்த லெவல் மேலே ஏறுது. 700 steps reached. தரிசனத்துக்கு செல்லும் வழி பொது சிறப்பு வழி அப்படின்னு இருக்காங்க. அவுட்டுன்னு போட்டிருக்காங்க. பார்ப்போம். இங்க பாருங்க, அப்படியே ஒரு டேர்னா பாரு. டீப். ஐ திங்க் சாமி கிட்ட ஆல்மோஸ்ட் பக்கத்தில் அந்த மலைக்கு வந்து போகணும்னு நினைக்கிறேன். கோவிலா இருந்திருக்கும் போல. கோபுரம் பெரிய ராக் ஹில் இருந்து அதான் அங்கே வந்துட்டோம். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இந்த பாருங்க, ஆல்மோஸ்ட் மேலே வந்துட்டோம். ரோப் கார் ஏறிட்டு மேலே ஏறிட்டு பாருங்க. சரிங்களா, மேலே ஒன்று ஏறிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கு. மேலே வந்து பார்க்குறேன். அந்த மாதிரி கூட கோயில் இருக்கு பாருங்க. ஆஞ்சநேயர் லாஸ்ட் ஸ்டெப்ஸ்க்குள்ள குளிக்க போயிட்டு இருக்கோம். சுவாமியுடைய ராஜகோபுரம் தெரியுது பாருங்க. படிகளை கடந்து நாம் சென்றால் 5 நிலை ராஜகோபுரம் வரும். உள்ளே நுழைந்து இடதுபுறம் சென்றால் கொடிமரம் மற்றும் பலிபீடத்தை நாம் தரிசிக்கலாம். வலதுபுறம் வரும் வழியாக சென்றால் நாம் கருவறை நுழைவாயிலை காணலாம். அதன் வழியாக உள்ளே சென்றால் முதலில் நாம் அமிர்தவள்ளி தாயாரை தரிசனம் செய்யலாம். தாயார் கருணையே வடிவமாக மிக அழகுடன் நமக்கு காட்சி தருகிறார். அவரை வணங்கிவிட்டு நாம் மூலவர் நரசிம்மரை தரிசிக்கலாம். இவர் கிழக்கு நோக்கி யோக நிலையில நரசிம்மர் காட்சி தருகிறார். இவர் சாலிகிராம மாலை அணிந்திருக்கிறார். இவர் சிம்ஹ கோஸ்டா கிருதி விமானத்தின் கீழ் யோக நரசிம்மர் அருள்பாலித்து வருகிறார். இவரது வடிவத்தை சிலா வடிவம் என்று போற்றுகின்றனர். மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களே மிகவும் சிறப்பு வாய்ந்தது நரசிம்மர் அவதாரம். இறைவன் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறார் என்ற பறைச்சாற்றக்கூடிய அவதாரம் இந்த அவதாரம். பக்தர்கள் அழைத்த உடனேயே வந்து காட்சி தந்து அவர்களின் துயரங்களை போக்கி வரங்களை தள்ளித் தருபவர் இந்த நரசிம்மர். தவக்கோலத்தில் வருடத்தின் 11 மாதங்களும் கண்மூடி அமர்ந்த நிலையில் காட்சி தரும் நரசிம்மர் ஒரே ஒரு மாதத்தில் மட்டும் கண் திறந்த நிலையை இந்த தலத்தில் காட்சி தருகிறார். இந்த கார்த்திகை மாதத்தில் மட்டும் தனது கண்ணை திறந்து தன்னை காண வரும் பக்தர்களை பார்த்த நிலையில் காட்சி தருகிறார் நரசிம்மர். இந்த தலத்திற்கு கடிகாசலம் என்ற பெயரும் உண்டு. அசலம் என்றால் மலை என்று பொருள். கடிகை என்பது நேரத்தை குறிக்கும் ஒரு அளவீடு. இப்போது நாம் மணி என்பதை அந்த காலத்தில் நாழிகை என்பார்கள்.
அப்படி ஒரு நாழிகை அல்லது கடிகை என்பது 24 நிமிடங்களை குறிக்கும். இந்த தலத்தில் 24 நிமிடங்கள் எவர் ஒருவர் இருந்து வழிபடுகிறார்களோ அவருக்கு மோட்சம் கிடைக்கும். அவருக்கு நரசிம்மர் அருளை வாரி வழங்குகிறார் என்பது நம்பிக்கை. வெறும் 24 நிமிடங்கள் இருந்தாலே மோட்சம் தருவார் என்றால் அதிலிருந்தே இந்த யோக நரசிம்மரின் கருணையை நாம் தெரிந்து கொள்ளலாம். தல வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது சப்த ரிஷிகள் என்று அழைக்கப்படும் வாமதேவர், வசிஷ்டர், காஷ்யபர், அத்திரி, ஜமத்கினி, கௌதமர், பரத்வாஜர் ஆகியோருக்கு நரசிம்மர் அவதாரத்தை மீண்டும் காண வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது. அதை நிறைவேற்றும் பொருட்டு இத்தலத்துக்கு வந்து திருமாலை நோக்கி தவம் இருந்தனர். விஸ்வாமித்திரர் இத்தலத்தில் சிறிது நேரம் நரசிம்மர் வழிபட்டு பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றதால் அவரைப் போலவே உடனே திருமால் தரிசனம் கிடைக்க வேண்டும் என்ற சப்த ரிஷிகள் தவம் செய்ய இத்தலத்தை தேர்ந்தெடுத்தார்கள். உற்சவர் பக்தோ சித பெருமாள் சுதாவல்லி அமிர்தவல்லி எனும் தனது இரு தேவியருடன் மலை அடிவாரத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தனி கோயிலில் இருக்கிறாங்க. அங்கு அமிர்தவல்லி தாயார் தனி சந்நிதியில் கொண்டிருக்கிறார்கள். அமிர்த தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் ஆகியவை பக்தோ சித பெருமாள் கோயில் அருகில் இருக்கிறது. இங்கே பக்கத்திலே பார்த்தீங்கன்னா யோக ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. அருகில் சின்னமலை என்று அழைக்கப்படும் ஆஞ்சநேயர் வீற்றிருக்கும் மலை அது. இங்கு ஆஞ்சநேயருக்கு 4 திருக்கரங்கள் உள்ளன. ஒரு கையில் சங்கு, ஒரு கையில் சக்கரம் மற்றும் 2 கைகளில் ஜபமாலை உள்ளன. சிறிய மலையிலிருந்து பார்த்தால் யோக ஆஞ்சநேயரின் கண்கள் நேராக பெரிய மலையில் உள்ள யோக நரசிம்மரின் திருவடி நோக்கி அமர்ந்திருப்பது தெரியும். இந்த ஆலயத்தை பராங்குச சோழன் என்ற மன்னன் 3ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்கிறான். எனவே இவ்வாலயம் சோழ சிம்மபுரம் என்று அழைக்கப்பட்டு பின்னர் சோழிங்கபுரம் என என்றானது. அதுவே மருவி சோழிங்கர் என்று அழைக்கப்படுகிறது. பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது பில்லி, சூனியம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி மலை மீது அமர்ந்து அருள்பாலிக்கும் யோக நரசிம்மரையும் யோக ஆஞ்சநேயரையும் வணங்கினால் நோயில் நீங்க பெறலாம் என்பது நம்பிக்கை. இந்த கோயில் வந்து காலையில் 8 மணிலிருந்து மாலை 5:30 வரையும் தொடர்ந்து திறந்திருக்கும். இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, வேலூர் திருத்தணி வழியில் இருக்கிறது சோளிங்கர். சென்னையிலிருந்து அரக்கோணம் வரை ரயில் பயணம் செய்து அங்கிருந்து சோளிங்கருக்கு பேருந்து மூலம் செல்லலாம். சோளிங்கருக்கு வேலூர், திருத்தணி மற்றும் திருவள்ளூர்லேருந்து பேருந்து வசதி இருக்குது. இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேறொரு ஸ்தலத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.